ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இது ஒரு உண்மையான தகவல் தான். இந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. அது இன்னும் 12 மணி நேரங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உருமாறக்கூடிய பட்சத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்குது, ஒரு கெட்ட செய்தி இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இன்று மழை பெய்த பரவலான பல மாவட்டங்களிலும் நாளை விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதுதான் ஒரு நல்ல செய்தி. ஸோ இதில் ஒரு கெட்ட செய்தி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போன்ற பள்ளி கல்லூரிகள் சம்மந்தமான விடுமுறை சம்மந்தமான தகவல்கள், வானிலை தொடர்பான உங்களுக்கு தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். குறிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அஃபிஷியலாகவே சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. அது இன்னும் 12 மணி நேரங்கள், அதாவது சில மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது புயலாக மாறப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல்கள் இன்னும் வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லலை. ஆனால் இன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டங்களில் பள்ளிக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்னைக்கு பரவலாக மழை பெய்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. அதே போல் இந்த கனமழை நாளையும் தொடரும் அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. 5 மாவட்டங்களுக்கு மேலாக, இன்னும் சொல்லப்போனால் 10 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதே சேம் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னும் அதிகமான மாவட்டங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய நிலவரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சென்னையில் நாளைக்கும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த கனமழை நாளைக்கும் உங்களுக்கு பெய்யக்கூடிய பட்சத்தில் இன்று அளிக்கப்பட்ட விடுமுறை நாளைக்கும் அளிக்கப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24 வரைக்குமே செங்கல்பட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுச்சேரியில் கூட கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஒட்டிய பகுதிகளிலுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26, 27, 28 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அக்டோபர் 24 ஆரம்பித்து அக்டோபர் 28 வரைக்குமே 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 10 மாவட்டங்களில் பெய்யக்கூடிய கனமழை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26, 27, 28 வரைக்குமே கனமழை உங்களுக்கு பெய்வதால் கண்டிப்பாக இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மாவட்ட ஆட்சியாளர்கள் தீவிரமாக கலந்து ஆலோசித்து கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய மாவட்டங்களை கண்டறிந்து விடுமுறை அளிப்பாங்க. ஸோ அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அந்த கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுச்சேரி பகுதிகள், அதே போல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்களில் நமக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாவட்டங்களில் இன்றைக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கும் இந்த மழை நமக்கு பெய்ய தான் போகுது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.